உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் வருகிறோம் தேவனே. கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும் என்று நீர் அப்பா திட்டம் தீட்டி வைத்திருக்கிறீரோ அப்படியாக எங்களுடைய வாழ்க்கைகள் இருக்கத்தக்கதாக உமக்கென்று கர்த்தாவே நாங்கள் எழும்பி நிற்கிற மக்களாக காணப்படுகிற கிருபை உண்டாய் இருப்பதாக. இயேசுவே, சத்ருவானவன் அநேக காரியங்களிலே எங்களுடைய வாழ்க்கைகளிலே எங்களுக்கென்று வந்து தங்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் சூறையாடி இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு கிதியோன் சொன்னது போல கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் என்று சொல்லி அப்பா நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தீவட்டியை பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. வார்த்தை கொழுந்து விட்டு எரிவதாக, எண்ணெயானது அபிஷேகம் அப்பா நிரம்பி வழிவதாக. சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகிறான் இயேசுவின் நாமத்தினாலே. இனிமேல் தொடர்ந்து அந்த டாக்டர் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக எழும்புகிற அந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானத்துக்கு எதிராக வருகிற அந்த காரியம் அது வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒருமனப்பாட்டிற்கு எதிராக வருகிற அந்த காரியம் அது மடங்கடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வெற்றியை எடுத்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசுவுக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.